அன்றாடமா நம்ம பயன்படுத்துற பொருட்கள்ல இருந்து நம்ம செய்யற செயல்கள்ல இருந்து நம்ம யோசிச்சு செய்யணும். இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு செய்யணும். சரிங்களா? இப்போ மரம் வளர்க்கணும் மரம் வளர்த்தா நீர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, கான்செப்ட் என்ன? எப்படிலாம் சேமிக்கலாம் யாராவது சொல்லுங்களேன். தன்னோட தேவைக்கு மட்டும் செலவழிக்கணும். நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், குளிக்கும் போது அப்படியே திறந்து விட்டு குளிச்சுட்டே இருப்போம், தண்ணி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். கை கழுவுறதுக்கு ஸ்லோவா திறந்துட்டு கை கழுவ மாட்டோம், வேகமா திறந்து விட்டு நல்லா கை கழுவிட்டு வேஸ்ட்லாம் ஃபுல் தண்ணி வெளில போயிடும். அந்த மாதிரி தானே பண்றோம். அப்பெல்லாம் இனிமே நம்ம பண்ணக்கூடாது. சரி, மழை நீரை சேகரிப்பை பற்றி சொல்லுங்க. மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைச்சா மட்டும் மழை நீரை சேகரிக்க முடியுமா? மூலம் நம்மளுடைய ஃப்ரெஷ் வாட்டரை சேகரிக்கலாம். மழை நீரை அப்படியே நிலத்துக்கடியில் அந்த வேர் மூலமா அப்சர்வ் பண்ணிக்கலாம். நீங்க ஏதோ சொல்லுங்க தம்பி. நீர் தேக்கங்கள் மூலம் சேகரிக்கலாம். நீர் பாசனம் மூலம் எப்படியா சேகரிப்ப? வெரி குட், கம் டு த பாயிண்ட். எப்படி சேகரிப்பீங்க? நீர் பாசனம் மூலமா. மழை நீரை எப்படி சேகரிப்பீங்க? இல்ல, மழை நீர் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். மழை நீரை சேகரிப்பதன் மூலம் நீர் பாசனம் செய்யலாம் சொல்லுவீங்களா? எப்படி? விவசாயத்துல எப்படி சேமிக்கிறாங்க? மூலமாக நீரை சேமிக்கலாம். முதல்ல நம்ம தாத்தா பாட்டிலாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஃப்ளட் இரிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரப்பு பக்கத்துல வந்து நல்லா கால்வாயை விட்டுட்டு அப்படியே தண்ணி வந்துட்டே இருக்கும். ஆனா செடிக்கு போய் சேராது. கரெக்டா வர வழியெல்லாம் நினைச்சிட்டு வரும். அதனால வேலையும் அதிகம், களையும் வளர்ந்துரும். களையை பறிச்சு போடுறதுக்கு வேலையாட்களும் தேவை. ஒவ்வொரு டைம் வெட்டி விட்டுட்டு இருக்கிறதுக்கு நம்மளுடைய டைமும் வேஸ்ட், லேபர் சார்ஜ் வேஸ்ட். இப்ப சொட்டு நீர் உட்காருங்க சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கறத விவசாயத்துறையில பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்? நீர் மேலாண்மைக்காக. விவசாயம் தானே 70% நீரை வந்து பயன்படுத்துது. அதனால அந்த நீரை வந்து சேகரிக்கணும், சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொட்டு நீர் பாசனத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது கடந்த 20 வருடங்களாகவே பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விவசாயிகள் வந்து அதை இன்னும் வந்து உள்வாங்கிக்காம பயன்படுத்தாம இருக்காங்க. உங்களை போன்ற மாணவர்களுக்கு போய் சொல்லும் போது ஏன் நீர் பாசனம் போடணும், ஏன் சொட்டு நீர் பாசனம் போடணும் அப்படிங்கிறத நீங்க போய் எடுத்து சொல்லுங்க. சரிங்களா? தண்ணியை சேமிக்க முடியும். அந்த வேர் பகுதியில மட்டும் நம்ம தண்ணி கொடுத்தோம்னா தண்ணி செலவாகாது. மரத்துக்கு தேவையான தண்ணி மட்டும் அதுக்கு கிடைக்கும், நல்லா காய்க்கும். இந்த களைகள்லாம் வளராது. அதற்கு களைக்கொல்லி போட வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த களைக்கொல்லினால கேன்சர்லாம் வருது மக்களுக்கு. அதெல்லாம் பயன்படுத்துறத தவிர்க்கலாம். சரி, மழை நீரை எப்படி சேகரிக்கணும்? வெட்டுவதன் மூலமா மழை நீரை சேமிச்சுக்கலாம் இல்லையா? பண்ணை குட்டை, ஃபார்ம் பாண்டுன்னு ஒன்று சொல்லுவோம். அதை வெட்டி மழை நீரை சேமிச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து பாசனத்துக்கு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஓகே. மரங்கள் ஏன் வளர்க்கணும்? மரங்கள் எப்படி வந்து நிலத்தடி நீரை பெருக்கிறதுக்கும் நம்மளுடைய நீரை வந்து பாதுகாக்கிறதுக்கு எப்படி உதவிகரமா இருக்கு?